வணக்கம். ஒரு விவசாய விஞ்ஞானியா வரப்போற ஒரு மிகப்பெரிய காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கான மிக அவசரமான உயிர்காக்கும் ஒரு கள அறிக்கையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்க போறேன். இது ஏதோ சாதாரண ஒரு தகவல் இல்லைங்க. நம்ம விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. குறிப்பா நீலகிரி மலைத்தொடர்ல விவசாயம் பண்ற ஒவ்வொருத்தரும் இதை ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். நாம இப்போ ஒரு மாபெரும் காலநிலை மாற்றத்தோட விளிம்புல நின்னுட்டு இருக்கோம். கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்ப்போம். 1877ல இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு கொடூரமான பஞ்சத்தை நேர்ல பார்த்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த பஞ்சத்தை பத்தி கேட்க கேட்க உலகத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு மனித துயரத்தையும் அழிவையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. எல் நினோ அப்படிங்கிற இந்த காலநிலை மாற்றம் எப்பேற்பட்ட ஒரு பேரழிவா உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு வரலாறு நமக்கு விட்டுட்டு போன ஒரு பயங்கரமான எச்சரிக்கை தான் இது. 5 கோடி. இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சாதாரண எண் கிடையாது. எந்த ஒரு அறிவியல் முன்னெச்சரிக்கையும் இல்லாத காரணத்தால 1877ல நடந்த உலகளாவிய பஞ்சத்துல உயிர்விட்ட மக்களோட எண்ணிக்கை தான் இது. வெறும் வறட்சியால மட்டுமே இத்தனை கோடி உயிர்கள் பறிபோயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மனித வரலாற்றிலே இது ஒரு மிக இருண்ட அத்தியாயம். இதிலிருந்தே நம்ம கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். 2026ல வரப்போற இந்த சூப்பர் எல் நினோவுக்கு நாம தயாரா இருக்கோமா? நம்மளோட நவீன சமுதாயமும் சரி, நீலகிரியோட விவசாய நிலங்களும் சரி, இவ்ளோ பெரிய இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ள உண்மையிலே தயார் நிலையில இருக்கா? இந்த கேள்வியோடவே நாம அடுத்த விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த காலநிலை அரக்கன் பத்தி நாம சரியா புரிஞ்சுக்கணும். எல் நினோனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பு நீர் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமா வெப்பமடைகிற ஒரு நிகழ்வு தான் இது. இது சாதாரணமா 2 to 7 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். பசிபிக் கடல்ல நடக்கிற அந்த வெப்ப மாற்றம் சும்மா அங்க மட்டும் இருக்காதுங்க. ஒட்டுமொத்த உலகத்தோட வானிலையையும் மழை அளவையும் காத்தோட திசையையும் ரொம்ப ஆக்ரெசிவா மாற்றி அமைச்சிரும். இயல்பான நிலைக்கும் எல் நினோ நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படி புரிஞ்சுக்கலாம். சாதாரணமா வீசுற பருவக்காத்து ஆசியாவை நோக்கி ஈரப்பதத்தை தள்ளிட்டு வந்து நமக்கு நல்ல மழையை கொடுக்கும். ஆனா எல் நினோ வரும்போது என்னாகும்னா, இந்த காத்து ரொம்ப பலவீனமாயிடும். வெப்பமான நீர் நேரா தென் அமெரிக்காவை நோக்கி போயிடும். இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இந்தியாவுக்கு மழையை கொண்டு வர அந்த பைப்லைனை இந்த எல் நினோ அப்படியே உடைச்சு போட்டுரும். 82%. இது அமெரிக்காவோட நோவா அமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நேரடி எச்சரிக்கை. 2026ஆம் ஆண்டோட மத்தியில இந்த சூப்பர் எல் நினோ முழுமையா உருவாகிறதுக்கு 82% வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இது வருமா வராதாங்கிற சந்தேகமே இனி நமக்கு வேண்டாம். இது உறுதியா வரப்போகுது. நாம ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. சொல்லப்போனா இந்த எல் நினோ அதோட முழு உச்சத்தை அடையறதுக்கு முன்னாடியே நாம அதோட தாக்கத்தை உணரத் தொடங்கிட்டோம். ஏப்ரல் 2026லேயே உலக வெப்பநிலை சராசரியை விட 1.43 டிகிரி செல்சியஸ் அதிகமா பதிவாகியிருக்கு. இதுவரைக்கும் பாத்திராத வெப்ப அலைகள், காட்டுத்தீ, பவளப்பாளைகள் அழிவு இதெல்லாம் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. இதோட தொடர்ச்சியா மனித வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஒரு வருஷமா 2027 மாறக்கூடும். இப்போ 1877ல நடந்த அந்த அழிவுக்கும் 2026ல நாம இருக்கிற நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீடு நிச்சயமா நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். 1877ல இந்தியாவுல 60லிருந்து 100 லட்சம் பேர் வரை இறந்தாங்க. ஏன்னா அப்ப அவங்க கிட்ட எந்த ஒரு அறிவியல் முன்னெச்சரிக்கையும் இல்ல. ஆனா 2026ல நம்ம நிலைமை அப்படி இல்லைங்க. நம்ம கிட்ட இப்போ அதிநவீன காலநிலை மாடல்கள் இருக்கு. விவசாயத்தை முன்கூட்டியே பாதுகாக்கிற தொழில்நுட்பங்கள் நிறையவே வந்துருச்சு. இந்த நவீன அறிவியல் தான் இப்ப நம்மை காப்பாத்த போற மிகப்பெரிய ஆயுதம். ஆனா நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு பிரத்யேகமான இரட்டை அச்சுறுத்தல் காத்திருக்கு. அது என்னன்னா, தென்மேற்கு பருவமழை காலத்துல, அதாவது கோடையில ரொம்ப கடுமையான வறட்சி வரும். அதே சமயம் வடகிழக்கு பருவமழை காலத்துல, அதாவது குளிர்காலத்துல திடீர்னு பெருவெள்ளமும் பயங்கரமான நிலச்சரிவுகளும் ஏற்படுற அபாயம் இருக்கு. மழை சுத்தமா இல்லாம பயிர் காயறதும், அப்புறம் எதிர்பாராத பேய் மழையால அந்த பயிர் அடிச்சுட்டு போறதும் தாங்க இந்த எல் நினோவோட கொடூர குணமே. சரி, பிரச்சனை என்னன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கான நவீன தீர்வுகள், குறிப்பா நீர் மற்றும் மண் மேலாண்மை பத்தி இப்ப பாப்போம். விவசாயிகளா நாம உடனே எடுக்க வேண்டிய முதல் தற்காப்பு நடவடிக்கை நீர் மேலாண்மை தான். பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே பண்ணைக்குட்டைகளை அமைங்க, இல்லனா பழசு சரி பண்ணுங்க. சும்மா ஒரு 1000 லிட்டர் பிடிக்கிற சின்ன பண்ணைக்குட்டை இருந்தா கூட போதும். ஒரு 2 வார வறட்சியிலிருந்து உங்க காய்கறி பயிரை அது காப்பாத்திடும். அதே மாதிரி நீர்வரத்து கால்வாய்களை முன்கூட்டியே தூர்வாடுறதும், ஒரு 40லிருந்து 60% நீரை மிச்சப்படுத்துற சொட்டு நீர் பாசனத்தை அமைக்கிறதும் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. தண்ணீரை சேமிக்கிற மாதிரியே மண்ணோட ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். மண்புழு உரம் மாதிரியான இயற்கை உரங்களை நிறைய பயன்படுத்துங்க. நிலம் சரிவா இருக்கிற இடங்கள்ல வரப்புகளை அமைங்க.
இதுல இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, காய்ந்த இலைகள் இல்லனா புற்களை வச்சு பயிர்களை சுத்தி மூடாக்கு, அதாவது மல்ச்சிங் பண்ணுங்க. இப்படி செஞ்சா தண்ணீர் ஆவியாகிறத கிட்டத்தட்ட 40% வரைக்கும் குறைச்சு மண்ணில இருக்கிற அந்த அரிய ஈரப்பதத்தை பத்திரமா பூட்டி வைக்க முடியும். அடுத்ததா நீலகிரியோட உயிர்நாடியான தேயிலை மற்றும் காப்பி பயிர்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கலாம். தேயிலை காப்பி விவசாயிகளுக்கு இது ரொம்ப முக்கியமான தகவல். தேயிலை செடிகளுக்கு மிதமான கவாத்து மட்டும் பண்ணுங்க. நிழலுக்காக சில்வர் ஓக் மரங்களை நிறைய வளர்த்து விடுங்க. ஆனா ஒண்ணு, எக்காரணத்து கொண்டும் வறட்சி காலத்துல ஆழமான கவாத்து, அதாவது டீப் ப்ரூனிங் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா செடிகள்ல இலைகளே இல்லாம போயிடும். அப்புறம் அந்த கடுமையான வெயில்ல செடிகள் முழுசா கருகி செத்து போற அபாயம் ரொம்ப அதிகம். ப்ளீஸ் இதை மட்டும் தவிர்த்துருங்க. இறுதியா விவசாயிகளுக்கான ஒரு பிராக்டிக்கலான ஆக்ஷன் பிளான், அதாவது செயல் திட்டம் என்னன்னு பார்க்கலாம். நாம ஏன் முன்கூட்டியே தயாராகணும் அப்படிங்கிறத இந்த நிதி அட்டவணை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்தும். நாம எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தோம்னா அழிவு வந்ததுக்கப்புறம் நிவாரணத்துக்காகவே 500லேருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும். அது மட்டும் இல்லாம 48,000 விவசாய குடும்பங்களோட வாழ்வாதாரமே அழிஞ்சு போயிடும். ஆனா அதுவே முன்கூட்டியே ஒரு 50லேருந்து 100 கோடியை முதலீடு செஞ்சு விவசாயிகளை பயிர் காப்பீடு திட்டங்கள்ல இணைச்சிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த அழிவுலேருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம். அதாவது பேரிடர் வந்ததுக்கப்புறம் செலவு பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடி பண்ற செலவு பல மடங்கு குறைவுங்க. இந்த செக்லிஸ்ட்டை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வாராவாரம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். பயிர்கள்ல சிவப்பு சிலந்தி பூச்சிகள் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. வேப்ப எண்ணெய் மாதிரியான உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துங்க. ஆனா அதை காலையில இல்லனா சாயந்தரம் மட்டும்தான் அடிக்கணும். அப்போதான் அதிக வெயில்ல ஏற்படுற ரசாயன தீக்காயங்களை நாம தவிர்க்க முடியும். அப்புறம் மேகதூத் செயலியை டவுன்லோட் செஞ்சு வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. சரி, நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் விட்டுட்டு போற மிக ஆழமான கேள்வி இதுதான். 1877ல நடந்த அதே துயர வரலாற்றை நாம மறுபடியும் ஒரு முறை எழுத போறோமா, இல்ல அறிவியல் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த முன்னெச்சரிக்கையை பயன்படுத்தி 2026ஆம் ஆண்டிற்காக முழுமையா தயாராகி நம்ம குடும்பங்களையும் நம்ம நிலங்களையும் நம்ம பாரம்பரியத்தையும் காப்பாத்த போறோமா? முடிவு உங்க கைகள்ல தாங்க இருக்கு. ரொம்ப நன்றி.